தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பு காலம் தொடங்கியதாக புதிய அகழ்வாராய்ச்சி பணிகளை மேற்கோள் காட்டி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். 5300 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் நிலப்பரப்பில் தான் இரும்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து உலகிலேயே இரும்பு தாதுவிலிருந்து இரும்பை பிரித்தெடுக்கும் தொழில்நுட்பம் அங்குதான் தொடங்கியுள்ளது என்பது நிரூபணமாகியுள்ளது. அமெரிக்கா புளோரிடாவில் உள்ள ஆய்வகமே அதனை உறுதிப்படுத்தியுள்ளது. இது தமிழுக்கும் தமிழ் இனத்துக்கும் தமிழர் நிலத்துக்கும் பெருமை என்றார் அவர். இந்தியாவின் வரலாறே இனி தமிழ் நிலத்திலிருந்துதான் எழுதப்பட வேண்டும் என அவர் பெருமையுடன் கூறினார். இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகுக்கே மறுபடியும் சொல்றேன், தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு என்ற மாபெரும் மானுடவியல் ஆய்வு பிரகடனத்தை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிக்கிறேன். 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் தமிழ் நிலத்துல அறிமுகமாயிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகள் மூலம் அண்மையில் கிடைக்கப்பெற்ற கால கணக்கீடுகள் இரும்பு அறிமுகமான காலத்தை கிமு 4000 ஆண்டின் முற்பகுதிக்கு கொண்டு சென்றிருக்கு. தென்னிந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பு அறிமுகமாயிருக்கும்னு உறுதியா சொல்லலாம். தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையால மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகளில் சேகரிக்கப்பட்ட மாதிரிகள் உலகத்தோட தலைசிறந்த ஆய்வகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை பல்வேறு ஆய்வு நிறுவனங்களுக்கு மாதிரிகளை அனுப்பி பெறப்பட்ட முடிவுகளை கூர்ந்து ஒப்பாய்வு செஞ்சதுல ஒரே மாதிரியான முடிவுகள் கிடைக்குது. இப்ப கிடைச்சிருக்க கதிரியக்க கால கணக்கீடுகள் மற்றும் OSL பகுப்பாய்வு கால கணக்கீடுகள் அடிப்படையில கிமு 3345 தென்னிந்தியாவில் இரும்பு அறிமுகமாயிடுச்சுன்னு தெரிய வருது. அதற்கான ஆய்வு முடிவுகள் இதோ. இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் இரும்பின் அறிமுகம் 4200 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்ததாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அண்மைய அகழ்வு பணிகளில் அது 5300 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இரும்பின் தொன்மை என்ற ஆய்வு நூலை வெளியிட்டு பேசிய போது ஸ்டாலின் அந்த விவரங்களை கூறினார். அந்த அறிவிப்பு சமூக வலைதளங்களில் பயனர்களாலும் தலைவர்களாலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் தொல்லியல் கண்டுபிடிப்பின் மூலம் இந்தியாவின் செழுமையான வரலாறு உலகிற்கு பறைசாற்றப்பட்டுள்ளதாக வர்ணித்த காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தியும் அவர்களில் அடங்குவார். வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டம் பொதுவாக கற்காலம், வெண்கல காலம், இரும்பு காலம் என பிரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது.